இல்லைப்பா எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா. ஏம்மா வயசாகுதுப்பா கல்யாணம் ஆனதான்னு தங்கச்சி கேட்கலாம். இல்லை நான் கல்யாணம் பண்ணால் அமரை தான் பண்ணிக்குவேன். ஷாக்கு, சைலண்ட் ஷாக். அவளுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, திருநெல்வேலியிலேருந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இது வந்து ட்ரெஸ் பண்ணிக்கல, ஒன்றும் பண்ணிக்கல. பேசாம அவளுக்கு பழைய ட்ரெஸ்ஸோட படுத்துட்டு இப்படி படுத்துட்டா, பெட்ரூமில் படுத்துட்டா. அவங்க அம்மா வந்து ஏய் சீக்கிரம் வாடி இப்போ தான் கட்டிட்டு என்னன்னு படுத்துட்டான். படுத்துட்டு என்ன பண்ணா சரின்ட்டு போய் தேடி போய் பார்த்தாங்க. இல்லைம்மா எனக்கு உடம்பு இல்லைம்மா, தலைவலிக்குதும்மா அப்படின்னு படுத்துட்டா. படுத்த உடனே அவங்க என்ன பொண்ணு எங்கே இன்னைக்கு திடீர்னு நீங்கள் வந்தீங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது, அது இல்லாமல் இருமல் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான்னொன்னே, அப்படியா நான் வந்து பார்க்குறேன்ட்டு அவங்க பொண்ணு மாமா அப்பா மாமியார் எழுந்து உள்ளே வந்துட்டு பார்த்துட்டு, ஐயோ பொண்ணு அலங்காரம் பண்ணாமலே இவ்வளோ அழகாக இருக்கே, எனக்கு பரிபூர்ண சந்தோஷம்மா, நீங்கள் எப்போ தேதி கொடுத்து அனுப்புங்கன்ட்டு போயிட்டாங்க. போன உடனே இவ போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நடிக்கிறா கழுதை. நான் அவங்க அம்மா தான் வழக்கமாக திட்டுவாங்கள்ல, அதெல்லாம் திட்டலாம் வாங்கிட்டு பேசாமல் படுத்துட்டு இருந்தா. அப்புறம் எழுந்து வெளியே போனவ மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டோம். 4, 5 தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். நைட்டு போட்டுட்டேன். நைட்டு போட்டு ஆளு கழுத்தில் தொங்குது. எங்கள் மாமா எடுத்து அவங்க உயிர், மாமாவுக்கு பொண்டாட்டி மேலே ரொம்ப உயிர். வந்து பார்க்குறது கலன்னு அழுகுறாரு. அழுதுட்டு அவங்க தண்ணி தெளிக்கிறாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனாங்க. டாக்டர் வந்து பார்க்குறாரு, எல்லாம் சரி பண்ணி மறுநாள் கொஞ்சம் ஓஞ்சோடனே என்னம்மா ஏம்மா இப்படி பண்ண அப்படின்னோடனே அது சொல்கிற சினிமா தான். இல்லைப்பா எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா. ஏம்மா வயசாகுதுப்பா கல்யாணம் ஆனதான்னு தங்கச்சி கேட்கலாம். இல்லை நான் கல்யாணம் பண்ணால் அமரை தான் பண்ணிக்குவேன். ஷாக்கு, சைலண்ட் ஷாக்.